வாங்க ஒரு கற்பனை சன்னிவேஷத்தோட ஆரம்பிக்கலாம். பெங்களூருல ஒரு பெரிய பன்னாட்டு நிறுவன இணைப்பு நடக்க போகுது. அமெரிக்காவைச் சேர்ந்த நிறுவனம் அவங்களோட நியூயார்க் வழக்கறிஞர்களையே இந்த ஒப்பந்தத்தை கையாளணும்னு ஆசைப்படுறாங்க. அது அவங்களுக்கு வேகமாகவும் பழக்கமாவும் இருக்கும் இல்லையா? ஆனா ஒரு நிமிஷம், அது சட்டப்படி சாத்தியமா? இந்திய பார் கவுன்சிலில் பதிவு செய்யாத ஒருத்தர் இந்திய மண்ணுல சட்டப்பயிற்சி செய்ய முடியுமா? இது உலகமயமாக்கலுக்கும் இந்திய சட்ட இறையாண்மைக்கும் நடுவுல நடந்த ஒரு பெரிய மோதலோட மையம். இன்னைக்கு நாம இந்திய பார் கவுன்சில் பனாம் ஏகே பாலாஜி வழக்க பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம். இதுல சட்டப்பயிற்சினா என்னன்னு உச்ச நீதிமன்றம் எப்படி வரையறுத்துச்சுன்னு பார்க்கலாம். ஆமா, இங்க இருக்கிற அடிப்படை கேள்வி பார்க்க ரொம்ப எளிமையானது, ஆனா ரொம்ப சிக்கலானது. சட்டப்பயிற்சி அப்படின்னா நீதிமன்றத்துல கருப்பு அங்கி போட்டு வாதாடுறது மட்டும்தானா? இல்ல ஒரு கம்பெனியோட போர்ட் ரூம்ல உட்கார்ந்து ஆலோசனை தர்றதும் ஒப்பந்தம் தயாரிக்கிறதும் கூட அதுல சேருமா? வழக்கறிஞர்கள் சட்டம் 1961 பிரிவு 29, 33 இத பத்தி ரொம்ப தெளிவா சொல்லுது. பார் கவுன்சில்ல பதிவு செஞ்ச வழக்கறிஞர்கள் மட்டும்தான் சட்டப்பயிற்சி செய்ய முடியும். ஒரு நிமிஷம், இது கேட்கறதுக்கு கொஞ்சம் பாதுகாப்புவாதம் மாதிரி தெரியலையா? அதாவது ஒரு புரொடெக்ஷனிசம் மாதிரி. உலகமயமான சூழல்ல ஒரு நிறுவனம் அவங்களுக்கு பிடிச்ச ஆலோசகரை தேர்ந்தெடுக்கிறத இது தடுக்குதே. அருமையான கேள்வி. இதே வாதம் தான் எதிர்த்தரப்புலையும் வைக்கப்பட்டது. இங்க தான் உச்ச நீதிமன்றத்தோட பார்வை நிஜமாவே ரொம்ப ஆழமா இருக்கு. நீதிமன்றம் சொல்லுச்சு, சட்டப்பயிற்சிங்கிறது ஒரு பேரினம், அதாவது ஒரு ஜீனஸ், ஒரு பெரிய வகை. ஓ, ஜீனஸ். ஆமா, நீதிமன்றத்துல வாதாடுறது அதுல ஒரு சின்ன பகுதி தான், ஒரு சிற்றினம், அதாவது ஸ்பீசி. இது மூலமா நீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா, சட்ட தொழில்ங்கிறது மற்ற தொழில் மாதிரி ஒரு வியாபாரம் இல்ல, இது பொதுமக்களோட நம்பிக்கையில இயங்குற ஒரு அமைப்பு. அதனால பார் கவுன்சிலோட நெறிமுறைகள்ல இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. பொதுமக்களை பாதுகாக்க இது அவசியம். இது ஒரு சக்தி வாய்ந்த வேறுபாடு. சரி, அப்போ இந்த பரந்த கொள்கை நவீன வர்த்தகத்தோட யதார்த்தங்களுக்கு எப்படி பொருந்தது? உதாரணத்துக்கு, ஒரு வெளிநாட்டு வழக்கறிஞர் ஆபீஸ்லாம் வைக்காம சும்மா ஒரு சில நாள் மட்டும் இந்தியாவுக்கு வராரு. இந்த ஃப்ளை இன் ஃப்ளை அவுட் நிலைப்பாட்டை பத்தி சொல்லுங்களேன். சரிதான். இங்கதான் நீதிமன்றம் ரொம்ப அழகா ஒரு சமநிலையை உருவாக்குச்சு. அவங்க சொன்னாங்க, ஒரு வெளிநாட்டு வழக்கறிஞர் வெளிநாட்டு சட்டத்தை பத்தி ஆலோசனை கொடுக்கவோ இல்ல சர்வதேச நடுவர் மன்றத்துக்காகவோ எப்போதாவது ஒரு முறை இந்தியாவுக்கு வரலாம். எப்போதாவது ஒரு முறை. ஆமா, அது சட்டப்பயிற்சின்னு கணக்குல வராது. ஆனா இதுவே ஒரு தொடர்ச்சியான ஒரு வழக்கமான விஷயமா மாறினா, அந்த பயணங்கள் அடிக்கடி நடந்தா அது அங்கீகரிக்கப்படாத சட்டப்பயிற்சி ஆகிடும். அப்போ வருகையோட நோக்கமும் அதை எவ்வளவு தடவை நடக்குதுங்கிறது தான் எல்லையை தீர்மானிக்குது. இது புரியுது. சரி, இப்போ இன்னொரு நவீன விஷயம், சட்டச் செயல்முறை அயலாக்கம். அதாவது எல்பிஓ நிறுவனங்கள். அவங்க சட்ட நிறுவனங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு சட்ட சம்பந்தப்பட்ட வேலைகளை செய்றாங்களே, இது ஒரு சட்ட ஓட்டையா? இதுவும் ரொம்ப முக்கியமான கேள்வி. இதுக்கு நீதிமன்றம் சாராம்ச சோதனை, அதாவது பித் அண்ட் சப்ஸ்டன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு ஒரு கருவியை பயன்படுத்துச்சு. அதாவது ஒரு நிறுவனம் என்ன பேர் வச்சிருக்கு, அதோட அமைப்பு என்னன்னு பார்க்காம அதோட உண்மையான சாராம்சம் என்ன, அது மையமா என்ன வேலையை செய்துன்னு பார்க்கணும். ஓகே, அதாவது வேலையோட தன்மையை வச்சு முடிவு பண்றது. மிக சரியா. அவங்க வெறும் படி எடுக்கிறது, ஆவணங்களை நிர்வகிக்கிறது மாதிரி எழுத்தர் வேலை செஞ்சா அதுக்கு அனுமதி உண்டு. ஆனா அதோட சாராம்சம் ஒரு சட்ட பிரச்சனைக்கு ஆலோசனை வழங்குறதா இருந்தா அது சட்டவிரோதம். அது வழக்கறிஞர்கள் சட்டத்தை மீறின செயல். சரி, இதெல்லாம் நீங்க, அதாவது நம்ம நேயர் ஒரு நடைமுறை சூழல்ல எப்படி புரிஞ்சுக்கலாம்? இப்போ நீங்க சென்னையில ஒரு ஸ்டார்ட் அப் நடத்துறீங்கன்னு வச்சுப்போம். சிலிகான் வேலில இருந்து ஒரு முதலீடு வருது. அப்போ அவங்களோட கலிபோர்னியா வழக்கறிஞர் இந்த ஒப்பந்தத்தை முழுசா தயாரிக்க முடியாதா? ஓரளவுக்கு முடியாது. அந்த அமெரிக்க வழக்கறிஞர் அமெரிக்க சட்டப்படி முதலீட்டாளருக்கு என்ன தேவைன்னு ஆலோசனை கொடுக்கலாம், அது சரி. ஆனா இந்திய நிறுவனங்கள் சட்டப்படி ஒரு ஒப்பந்தத்தை உருவாக்குறது, இந்திய ஒழுங்குமுறை விதிகளை பின்பற்றுறது மாதிரி வேலைகளை அதை இந்தியால பதிவு செஞ்ச ஒரு வழக்கறிஞர் தான் செய்யணும். இதுதான் இந்த தீர்ப்போட முக்கியமான பாடம். சட்ட வல்லுநர்கள் மாணவர்களுக்கு இதுல என்ன செய்தி இருக்கு? அவங்களுக்கு இது ஒரு நினைவூட்டல். பயிற்சிங்கிற வார்த்தை நீதிமன்ற அறைக்கு வெளியே ரொம்ப பறந்து விரிஞ்சிருக்கு. நீங்க ஒரு உயிலை தயாரிச்சாலும் சரி, பல கோடி ரூபாய் ஒப்பந்தத்துக்கு ஆலோசனை கொடுத்தாலும் சரி, நீங்க செய்யற எல்லா சட்ட பணிகளும் பார் கவுன்சிலோட நெறிமுறைகளுக்கு உட்பட்டதுதான். ஆக ஏகே பாலாஜி வழக்கு சர்வதேச வர்த்தகத்தோட தேவைகளை ஏத்துக்கிட்டாலும் இந்திய சட்ட அமைப்போட இறையாண்மைய ரொம்ப உறுதியா நிலைநிறுத்திருச்சு. கண்டிப்பா. இது நமக்கு இன்னொரு சிந்தனையும் தூண்டலாம்.
இந்தியா சர்வதேச நடுவர் மன்றத்தோட மையமா மாறணும்னு ஆசைப்படுது இல்லையா? அப்போ வெளிநாட்டு வழக்கறிஞர்கள் இங்க வழக்காட ஒரு வழி வேணும். ஒருவேளை பார் கவுன்சிலோட விதிகளுக்கு உட்பட்டு அவங்களுக்கு ஒரு தற்காலிக வரையறுக்கப்பட்ட உரிமம் கொடுக்கிற முறையை உருவாக்குறது ஒரு தீர்வா இருக்குமா? அது உலகமயமாக்கலையும் ஒழுங்குமுறையையும் இணைக்கிற அடுத்த கட்டமா இருக்குமோ?